பிளாக் ஃப்ரூட்ஸ் தான். நான் பிளாக் ஃப்ரூட்ஸ் விளாட்றேன்னு எத்தனை பேருக்கு தெரியல. ஆனால் எப்படியும் எனக்கு வந்து நான் ப்ளீஸ் கிஃப்ட் மீன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவிலே நான் பிளாக் ஃப்ரூட் விளாட்றேன்னு எதாவது கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த பிளேட் ஃப்ரூட்டில் ஒரு சின்ன மொக்காத நடக்குது சின்னதான சவுண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது போல். நீங்கள் குறைச்சிப்போம். பிளேட் ஃப்ரூட்டில் டர்பைன் ஃப்ளைட்னு ஒரு பவர் இருக்குது. நான் யூடியூப்பில் பார்க்குறப்ப செம்மையாக பிறக்கும். ஆனால் எனக்கு வந்து இருக்குது பாருங்கள் ஒன்று பாருங்களேன். இதை பாருங்கள் இறங்கிட்டான். ஏன்னே தெரிய மாட்டேங்குது. நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள் கைஸ்க்கு. என்ன பண்ணாலும் பறக்க மாட்டுறாங்க கைஸ். இங்கே நான் இன்னொரு வீடியோ வச்சுருக்கேன். அப்படியே டேஷ் ஆகிட்டு பிடிப்போம். அப்பாவே பறந்து தொலைடா. என்ன கைஸ் பண்ணுறாங்க? கட்டுப்பாவுது கைஸ். என்ன பாருங்க. இப்போ திரும்ப ட்ரை பண்ணுறேன். ஏன்டா பாதியிலே விட்டுற? ஏன் கொஞ்சம் அதிகமான நேரமாக பண்ணலாமே. விட்டுட்டேன். ஏன் நின்ட்ட? அங்கே போய் அந்த தண்ணியில் வந்து செத்துருக்கலாமே. போட்டா பேக்குன்னு உன்னை யூஸ் வச்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. ரொம்பவே பெருமைப்படுறேன். நல்ல வேலை வான்டரில் வந்து ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். இந்த சீஃப் பெட்டி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இப்போ ஒரு போட்டு தட்டு வந்துடலாம். இந்த வீடியோவில் பாஸ் ஃபைட் இருக்க சான்ஸ் இருக்குது. இருங்க ஃபியூ மினிட். ஃப்ளோட்டிங் பால் எங்க கைஸ்? வேர்ஸ் த ஃப்ளோட்டிங் பால் இஸ்? இருங்க கைஸ், ஃப்ளோட்டிங் பால் எடுத்துகிட்டு வந்துடுறேன். கைஸ் எப்படியோ ஃப்ளோட்டிங் பால் எடுத்துகிட்டு வந்துட்டேன். போய் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறேன் போல். சீஃப் பெட்டி ஆஃபீஸர்ஸ் வரேன்டா. இன்றைக்கி வைஸ் அட்மிரல் போட்டு தள்ளுற வேண்டியதான் கைஸ். சரிடா, நீ வைஸ் அட்மிரலே போடாமல் போடுறான் கோட் வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா அது வந்து வெளியே சொல்லக்கூடாது. அதான் நம்மகிட்ட பிளேட் ஃப்ரூட்டோட வேலையை பாருங்க. அட்டாக்கே படாது நம்ம மேலே. நம்ம பாட்டுக்கு காமாக நின்று அடிச்சுட்டு போகலாம். இந்த ஸ்வாட் வந்து வார்டன் ஸ்வாடு. ஜெயிலில் சீஃப் வார்டன் ஒருத்தன் இருப்பான். அவன் அடிச்சிங்கன்னா கிடைக்கும். 100% ட்ராப் சான்ஸ்ன்னு நினைக்கிறேன். இதை வச்சு சாவடி போமா. இதில் இவன் என்னைக்கு சாப்பிட்றது? நான் என்னைக்கு காம்பேட்டா ஒரு அடி போட்டால் செத்துருவானோ? செத்து தொலைடா. மொத்தவனே போட மாட்டான். நீங்கள் வா சூப்பரு. எப்படியோ போட்டு கேட்டேன். இங்க் பாம் டிங்கால்க். என்னடா பண்ணுற? அவன் நடுறா பக்கத்துல ஏரியா போட்டுக்கிட்டு இருக்கான். ஏதோ பூச்சி இருக்குதாங்கண்ணே. ஃபுல்லாக போன சரிக்கிட்டு வராது. சாப்பிட செய்யணும். நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரைடன்ட் எடுத்துடலாம். எப்படியாவது கிருஷ்ணன் லாட் அடிக்கிறதுன்னு அவ்வளோ கஷ்டமாக இல்லை. இப்போ காம்பேட்டடு இப்போ எடுத்து அவன் போடலாம். அடிக்கலாம். கிரேப் பியர்டா போங்கடா. நான் கிரேப் பியர்ட் அடிப்போண்ணா. காவ அடிச்சிருவோம் உங்களை. யாரை போய் கிரேப் பியர்ட் அடின்றீங்க? அவ்வளோ பெரிய ஆளா நான்? அடுத்து எனக்கு என் மேலாம் இவ்வளோக்கு நம்பிக்கை வச்சுக்கூடாதுடா. அதுக்குன்னு இட்ஸ் வெரி வெரி ராங் ப்ரோ. சரி, இவனுங்க எல்லாரையும் அப்படியே வம்பு எடுத்துக்கிட்டே போகலாம். நடந்து போடா. அது மேலே ஒரு ஷாட்டு. அதுக்கடுத்து அவன் அடி வாங்கடா. அடி வாங்கிட்டான். அடுத்து அங்கே இருக்கிறான் ஒரு ஷாட்டு. ஓகே வந்துட்டான்.
வேறு அங்கே ஒருத்தன் உள்ளே இருப்பான், அவனை போய் கூப்பிட்டு போவேன் போய். டேய் தம்பிங்களா, நீ அங்கே பின்னாடி மட்டும் வாங்கடா, போதுண்டா எனக்கு. நான் இருக்கான் பார்த்தீங்களா தம்பி யாரு? டிங் டிங். ஏய், எங்கள் ஊரில் ஸ்லிங் ஷாட்லாம் எவ்வளோ பெருசு அடிக்கும். நீங்கள் என்ன இவ்வளோ சீப்பாக இது பண்ணுறீங்க? கேஸ் ஏதோ ஒன்று பிடிக்குது அவனுங்களை. கேஸ் நான் ஒரே அடியாக இவனுங்க எல்லாரையும் முடிச்சுட்டு வைஸ் அட்மிரல் அடிக்கிற அளவுக்கு லெவல் வந்துட்டு காமிக்கிறேன். கேஸ் கிரேவி அடிங்க தான் கைஸ் இருக்கான். நான் கூட வேற எங்கேயோ ஒரு அடிக்க முடியாதுன்னு நினச்சேன். லெட்ஸ் கோ வித் அவர் பிளேட். கிரேவி என்னோட ரைடு பாஸ் அவங்க தலைவர் ரைடு பாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் போவாங்க. தெரியாம பாட்டு பாட்டேன்டா, அதுக்கு இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுடா. ஐயோ வயசு அட்மிரல்கிட்ட போறியா? ஏன் ஒத்தவனே தாங்க முடியாது உங்களால. வயசு அட்மிரல்கிட்டலாம் போனேன், அவ்வளோதான் தம்பி உனக்கு மரியாதை. போட்டு தர அப்படியே சாஸ் போட்டாலும் ஐயோ தாங்க. ஹானர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எவ்வளோ ஹானர் எனக்கு இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் தட்டி போச்சுட்டியா. கைஸ் நீ இந்த கிரேவியோட அடிச்சு நோட்டாமல் வரக்கூடாது. பானை இறந்துருவாங்க தான் நான் இவ்வளோ நாள் சுற்றிட்டு இருந்தேன். தம்பி எங்கே போயிருக்கீங்க, கொஞ்சம் இப்படி வாங்கப்பா. நானும் எனக்கு வெல்கம் பண்ணுறேன். ஐயோ விட்டு ஓட்டான் நாய் விட்டு ஓடுறியாடா இப்படி. நீ கிரேவி பியர்டை நாங்கள் அடித்து முடிச்சுட்டு காமிக்கிறேன். கைஸ் அவன் கிட்டத்தட்ட சாவ போகிறான். அவனை நீ போய் அடிக்கிறோம், அவன்கிட்ட பொருளை பிடிக்கிறோம். எங்கடா சுற்றுற, எங்கடா இருக்க, என்னை பார்த்து பயன்ட்டியா? டே கிரேவியர்டு அதெல்லாம் பண்ணக்கூடாது. என்னடா அங்கே போய் ஒழிஞ்சிக்கிட்ட? சாவடிச்சிடாதண்ணா, நானும் வரேன் ப்ரோ. எங்கே ப்ரோ இருக்கான் அவன்? ஐயோ செத்துட்டான். என்னடா ஒன்றுமே தராமல் போயிட்ட? எங்கே போயிருப்பான் ப்ரோ? எங்கே ப்ரோ போனேன்? ஓகே கைஸ், இன்னும் ஒரு லெவல் வந்து வயசு அட்மிரல் அடிக்க கிளம்பிடலாம். இப்போ நம்ம சண்டை போட போகிறோம்னா வயசு அட்மிரல். நான் குவஸ்ட்டை முடிகிறதுக்கு முன்னாடி இன்னொருத்தவங்க அடித்ததுமே எனக்கு வந்துடுச்சு கைஸு குவஸ்ட்டு எடுக்கிற அளவுக்கு. ஆனால் நான் குவஸ்ட்டை முடிச்சுட்டே வந்துட்டேன். என்னடா வயசு அட்மிரல் எப்படா இருக்க? வந்துட்டேன்டா நான் திரும்ப. அன்றைக்கி எப்படி அவங்க பற்றி அனுப்பிச்சாங்க. இன்னைக்கு நான் ஒன்று அவனும் என்ன அப்படி போட்டிருக்காங்க. இன்னைக்கு நான் ஒன்று போடுறேன்டா. ஐயோ இப்போ பயந்துங்க. ஐயோ கைஸ் இப்போ இது பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஹெல்த்து நம்மளுக்கு கொஞ்சமாவது ஏறணும். உங்களுக்கு ஆஸ்லாஷ்க்கு இம்யூன் அளவுக்கு கவலைப்படாத வயசு என்ன. நீ உனக்கு போட்டுக்கலாம்னு நான் வீட்டுக்கு கிளம்ப மாட்டேன். தட் மீன் ஐ எம் டெல்லிங் ஹோம் பாயிண்ட். கிட்டத்தட்ட என் ஹெல்த்து 600. அதே போட்டு சாத்து போட்டான். இது நம்மள்ட்ட தான் வார்டன் சோல்ட் இருக்கு. இங்கே நின்றுட்டு இருக்கியாடா ஃப்ராடு. ஹெல்த்தை ஃபுல்லாக ஏற்றிட்டான் ஃப்ராடு. எறா என் வார்டன் சோல்ட் இருக்குடா, உன்னை பார்த்துக்கிறேன். நீங்கள் வார்டன் ஸ்குவாட் வச்சு தள்ளுறான் அவனை பின்னாடியே மெண்டல். ஐயோ இவனை கடைசி லவ் ஒன்று எழுத்துல காமிக்கிறேன். கைஸ் வைஸ் அட்மிரலோட இறுதி மூச்சு இப்போ என் கையில். ஹாய் ப்ரோ, செத்து போறியா ப்ரோ?
செத்துட்டான். எத்தனை வாட்டி சாவடிச்சிருப்பா ஞாபகம் பண்ணு. எத்தனை வாட்டி சாவடிச்சிருப்பா. இப்போ வேணும் கைஸ் அவனுக்கு. எத்தனை வாட்டி என்னை போட்டு தள்ளியிருப்பான். வாவ், நிறைய பாயிண்ட்ஸ் வச்சுருக்கானா. ஃபுல்லாக ஹெல்த்து இந்த 2 பாயிண்ட். அவ்வளோதாங்க கைஸ் இன்றைக்கான வீடியோ. எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் பண்ணணுன்னா என்னோடய நேம் வந்து ஹக்கி தமிழ் 2013 அதுக்கு வந்து அனுப்பிச்சி விட்ருங்க ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டு. அவ்வளோதாங்க கைஸ் இன்றைக்கான வீடியோ. ரொம்ப நாள் வீடியோ போடல. ஜூபா வீடியோ போடலையான்னு கேட்டால் அது எடுத்து வச்சுட்டேன். ஆனால் அப்லோட் பண்ண டைம் இல்லை கைஸ். அப்புறம் நான் போட்ட போஸ்ட் ஒன்று இருக்குது, அது போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அவ்வளோதான் கைஸ், பாய். அந்த போஸ்ட்டில் ட்ராகனை மீட் பண்ணியிருந்தேன், அந்த ஃபோட்டோ இருக்குது. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.